ஆக்சுவலி சொல்ல மறந்த கதை பாண்டவர் பூமிக்கு முன்னாடியே ஆரம்பித்த படம் தான் ஆட்டோகிராஃப். பாண்டவர் பூமியில் தங்கர் பச்சன் கேமராமேன். ஸோ பாண்டவர் பூமிக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் ஆரம்பித்து ஒரு நடிகருக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டு அவர் ஒரு திரைப்படம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பாண்டவர் பூமி போயிட்டு வரணும். அதுக்கு போனோம். ஒரு நடிகரை புக் பண்ணியிருந்தேன்ல, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய படம் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனவுடனே நான் அந்த மாதிரி ரசிகர்கள் என்னோடய படத்தை அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, நான் இந்த மாதிரி சாஃப்ட் நேச்சர் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாருமே வரலன்றப்போ அப்போ எனக்கு ஒரு பலம் வந்தது. சரி, சொல்ல வந்த கதையை பார்த்துருக்காங்கல்ல, நம்மளை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, நம்மளே ஏன் நடிச்சிடக்கூடாது அப்படின்னு அப்படி நடிக்க வந்தது தான் ஆட்டோகிராஃப். நிஜமாக ஆட்டோகிராஃப் படத்தில் வேறு யாராவது நடித்து அந்த படத்தை எடுத்திருந்தேன்னா எனக்கு நடிக்கிற ஆசை கண்டினியூ ஆகிருக்காது. சொல்ல மறந்த கதையை முடிச்சுட்டு நடிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டை போய் கேட்டிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கூட நான் கேட்டவங்க தான் நிறைய பேர். சூர்யா, ஸ்ரீகாந்த், ஷாம், அவங்கெல்லாம். பட் அவங்கெல்லாம் நடிக்கலைன்றப்ப தான் அப்போ தான் எனக்கு ஒரு வேறு வழி இல்லையே, நான் சர்வைவ் பண்ணணும், நான் வாழணும், நான் ஓடணும், என்னோடய படைப்புகள் வரணுன்றப்போ சரி ஓகே நம்ம எடுத்து பார்ப்போம் அந்த ரிஸ்க்கை அப்படின்னு எடுத்தது தான் அது. மற்றபடி எனக்கு நிஜமாகவே பார்த்தா வேறு யாராவது ஒத்துருந்தாங்கன்னா நடிகனாக கூட நான் வந்திருக்க மாட்டேன். நான் நிறைய படம் பண்ணணுன்னு, நிறைய இயக்குனராக படம் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. இப்போ கூட நான் வந்து இயக்குனராக படம் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசையை ஒழிய நான் நிறைய படம் நடிக்கின்ற என்னோடய ஆசை இல்லை.